இந்தியாவில் சஃபாரி போகும்போது அப்படி கிடையாது. டைகர் பார்த்துட்டோன்னா ரோட கிராஸ் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான், அதிகபட்சம் 30 செகண்ட் ஃபினிஷ்டு, கேம் ஓவர். அனிமல்ஸ் வில் நாட் லைக் ஐ கான்டாக்ட். ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது வந்து அதுங்க வந்து நம்மளை பார்த்து நம்மளை ஒரு த்ரெட்டாக அது வந்து த்ரெட்டாக கன்சிடர் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அனிமல் பயந்து ஓடும். இப்போ லைன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 2 அடி தூரத்தில் என்னை கிராஸ் பண்ணியிருக்கு, என்னை பார்த்துட்டும் போயிருக்கு. நம்ம சில வைரல் வீடியோலலாம் பார்த்துருப்போம், நிறைய அனிமல்ஸ் வந்து ஒரு வண்டி அட்டாக் பண்ணுறது. அதெல்லாம் நியூஸில் என்ன வரும்னா, புலி தாக்கியது, காண்டாமிருகம் வண்டியை துரத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லயன் அப்படின்றதோட சேஃப்டி சர்க்கிள் வந்து ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் நம்ம வண்டி ஹார்ன் ஃபுட் இருக்கும்போது வேறு சர்க்கிள், வண்டியில் இருக்கும்போது வேறு சர்க்கிள். ஒரு ஈட்டியை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லை ஒரு கொம்பை கையில் வச்சுட்டு பக்கத்தில் நின்னீங்கன்னா அதோட சேஃப்டி சர்க்கிள் ஒரு 100 மீட்டராக இருக்கும். இதே வந்து நம்ம வண்டிக்குள்ளே இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 அடி தூரம் கூட ஒரு சேஃப்டி சர்க்கிள் சகஜம். அது வந்து பழகிடுச்சு, அதோட அம்மா அதை அப்படி தான் வளர்த்துச்சு. ஸோ ஜென்ரேஷனாக வரும்போது தே ஆர் யூஸ் டு இட். தி பெஸ்ட் அனிமல் டு ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோஜெனிக்கலி பார்த்து நல்லா அழகாக பார்த்துக்கிட்டு எடுக்கணும்னா எலிஃபென்ட். எனக்கு ஓட்டுற டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபு தான். அவங்களோட இதுவே என்னென்னா, பொண்ணு எடுக்கணுன்னா போய் வந்து ஒரு சிங்கத்தை, ஆண் சிங்கத்தை வேட்டையாடிட்டு வந்தால் ஊரில் எந்த பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குவாங்க அப்படின்னு அவங்க கிராமத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் ட்ராவல் பகுதியில் இன்னைக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் முனிஷ் பழனியப்பன் அவருடைய அனுபவங்களை கேட்க போகிறோம். வணக்கம். 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 எவ்வளோ ஃபீல்டு இருக்குது ஃபோட்டோகிராஃபினாக்கா? நிறைய ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபியில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் வைல்ட் லைஃப் சூஸ் பண்ணீங்க? ஃபோட்டோகிராஃபி என்ட்ரான புதுசில் நிறைய ஜானர்ஸை ட்ரை பண்ணேன்றதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் வித் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, ஆர்கிடெக்சரல், ட்ராவல், ஃபேஷன் கூட பண்ணேன். வைல்ட் லைஃப்பும் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் வைல்ட் லைஃப்பில் எனக்கு ஒரு மற்ற எல்லாத்துலேயும் பிடிச்சி தான் பண்ணேன். பட் வைல்ட் லைஃப்பில் ஒரு பிடிச்சதையும் தாண்டி ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப ஆழ்ந்து உருவாயிடுச்சு. அது இயற்கையாகவே அதுவும் நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பிடிச்சி பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் எவ்வளோ வேணாலும் எஃபர்ட் போடலாம், அதில் டயர்ட் ஆகாமல். தட் இஸ் வாட் தே கால் பேஷன். அது எவ்வளோ நேரம் பண்ணுறோன்னு தெரியாமல் வென் யூ ஃபீல் எங்கர் அபவுட் யுவர் செல்ஃப் அப்போ நடக்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்புறமா அதுலேயே தொடர்ந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து இப்போ 2016-17 வந்து ஃபுல் டைம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராகவே. இப்போ மற்ற ஃபோட்டோகிராஃபினாக்கா நீங்கள் போஸ் கொடுக்க சொல்லலாம். ஒன்று ஆப்ஜெக்ட்னாக்கா ஆப்ஜெக்டை லைட்டிங் பண்ணி எடுக்கலாம், மனுஷங்கள் இருக்குதுனாக்கா அவங்கள போஸ் பண்ண சொல்லிட்டு எடுக்கலாம். அனிமல்ஸ் வந்து போஸும் பண்ணாது, அப்படி நிற்கவும் செய்யாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணி? வெயிட்டிங் கேம் ரொம்ப அதிகம் இல்லையா? தட் இஸ் த ஹோல் ஃபன் ஆஃப் இட். என்னென்னா, ஒரு ஃபோட்டோவை வந்து எப்படி எடுத்தீங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்டையும் கேட்டோன்னா, இப்போ நானே என்னோட ஏதாவது ஒரு பழைய ஆர்கிடெக்சரல் ஃபோட்டோவை கேட்டிங்கன்னா, ஆமாம் நாங்கள் இந்த ஆங்கிள் செட் பண்ணோம், இங்கேருந்து இவ்வளோ லைட்டிங் வச்சோம், இந்த இடத்துல நாங்கள் இதை எம்ஃபசைஸ் பண்ணோம், எப்படிலாம் அதை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோ, என்னோட ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோ எடுத்து ஒரு சிங்கமும் அதோட குட்டியும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை பற்றி எடுத்து கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப 10-20% தான் டெக்னிக்கல் டிஸ்கஷன் இருக்கும். 80% வந்து அந்த சுச்சுவேஷனில் அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அது எப்படி காலை நேரத்தில் அந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அனிமல்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல நம்ம எப்படி இருந்தோம், அது எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறது இருக்குல்ல, தட் ஹோல்ஸ் மேஜர் பிளேஸ் தேன் தி டெக்னிக்கல் பார்ட். அது வந்து ரொம்ப அதிகபட்சமான இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்கும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுங்கள். நான் வந்து இந்தியாவிலே நிறைய இடத்துல எடுத்திருக்கேன், ஆஃப்ரிக்காவில் நிறைய இடத்துல எடுத்திருக்கேன், 2 கான்டினெண்ட்டை மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கேன். இதில் இந்தியாவிலேயும் நிறைய சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு சில விஷயங்களில் ஒன்று சொல்லணுன்னா, ஒரு லெப்பர்டு வந்து ஒரு ஹண்ட் பண்ணிவிட்டு
அது என்ன பண்ணுன்னா லெப்பர்டை வந்து மற்ற இதெல்லாம் லயன்லாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ரும். லெப்பர்டு இஸ் நாட் அ கிங் ஆஃப் த ஜங்கிள் ஆர் சம்திங், பட் இட்ஸ் அ ப்ரிடேட்டர். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற இடத்துல அது வந்து தன்னை தானே பாதுகாக்கிற மாதிரி ஒரு மிருகம் அது. அது வந்து அதோட ஹண்ட்டை பிடிச்சிட்டு மானை என்ன பண்ணுன்னா, இந்த ஹைனாஸ் கிட்ட இருந்தும் சீட்டாஸ் லயன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அதோட யூனிக்கான விஷயம் என்னன்னா மரம் ஏற தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மரத்து மேலே ஏறி கிளையில வச்சுட்டு எப்பப்போ வேணுமோ போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றோம். நாங்கள் ஃபாரஸ்ட்டில் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது என்னோட கைடு ட்ரைப், ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கன் ட்ரைப், அவர் வந்து சொன்னார், அந்த மரத்தில் ஏதோ லேசாக சகப்பா தெரியுது, பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு மானை வந்து வேட்டையாடி பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருந்துச்சு. அவர் சொன்னார், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சாப்பிட்டுட்டு அது எங்கேயாவது தண்ணி குடிக்க போயிருக்கும் வரும்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக ஒரு மத்தியானம் ஒரு 2-2:30 மணிக்கு போயிட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டு வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணோம் 5 மணி ஆகிடுச்சு. கூட இன்னொரு வண்டி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு டைம் ஆகிடுச்சு, இனிமேல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நேரத்தில் சன் கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வரும்னு ஹோப் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக சாயந்தரம் 6:15க்கு வந்துச்சு. 6:15 6:20க்கு வந்துச்சு. கரெக்டாக அந்த ஆஃப்ரிக்காவில் 6:15 6:20க்கு ஒரு கோல்டன் லைட் இருக்கும். சூரியன் அஸ்தமானம் ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்போ லைட் வந்து வெள்ளை கலரில் அடிக்காமல் ஒரு கோல்டு கலரில் அடிக்கும். அந்த கோல்டன் கலர் சைடு லைட்டில் வந்துருக்கும் போது அந்த லெப்பர்டு வந்துச்சு. லெப்பர்டு மெதுவாக வந்துச்சு, வந்து ஏறுறதுக்கும் அதிகமாக நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ வி ஹவ் பேஷண்ட்லி வெயிட்டட் ஃபார் அ லாங் டைம் அட் அ டீசன்ட் ரொம்ப டிஸ்டன்ஸ், நல்ல ஒரு தூரத்தில். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து அது ஏறும்போது எடுத்த அந்த மொமெண்ட் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து உள்ள ஒரு அட்ரினல் டோப் சுரக்கும். அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. ஜென்ரலாகவே நான் வந்து கொஞ்சம் இம்பேஷண்ட்டாக இருப்பேன். ரொம்ப ரொம்ப அவசரமாக ரொம்ப பேஷன்ஸ்லாம் அவ்வளோவா இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு நானே ஆச்சரியப்பட்ட விஷயம், என்னோடய பர்சனாலிட்டியில் ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷன்ஸை வந்து கற்றுக்கிறது. ஸோ ஒரு பேஷன் வந்து உங்களோட கேரக்டரையே லைட்டாக அப்படி ஒரு சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். அப்போ அப்பா அம்மா சொல்லி வராதது, வீட்டில் சொல்லி வராதது, அனிமல்ஸ் ஒரு இயற்கை சொல்லி ஒரு இயற்கைகிட்ட இருந்து டைரக்டா. இதுல என்ன ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, இதை நான் வந்து உணர்ந்து மாத்திக்கல, நான் மாறினதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேனே. ஐ சேஞ்ச் அண்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேஷன்ஸ். அதோட கிஃப்ட் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ பேஷண்டாக இருந்திருக்கிறோம். இந்த ஒரு உள் புரிதல், செல்ஃப் டிஸ்கவரி மாதிரி. அது இப்போ நீங்கள் அனிமல்ஸ்லாம் போகும்போது நீங்கள் அதை கவனிக்கணும், ஆனால் அது உங்களை கவனிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் சேஃப்டி பண்ணிக்குவீங்க? போகும்போது முடிஞ்ச வரைக்கும் எங்களோட உடையிலேருந்து எங்களோட பாவனையிலேருந்து எல்லாமே வந்து அவங்க அந்த அனிமல்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோரசன் க்ரீனோ ஒரு ஒயிட்டோ பிரைட் கலர்ஸில் போட்டு போனோம்னா அது வந்து லைட்டாக அதை வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். யூஸ்வலாக அவங்களோட அனிமல்ஸோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து வெர்பல் கிடையாது. இப்போ நம்ம வந்து 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம், இதை எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க. அனிமல்ஸோட கம்யூனிகேஷன் எல்லாமே லிங்குவிஸ்டிக்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அனிமல்ஸுக்கிட்ட இருக்கணும், அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளும் லிங்குவிஸ்டிக் மோடுக்கு போகணும். லிங்குவிஸ்டிக் மோடுனா நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு மொபைல் எடுக்கிறோம், லைட் அடிக்கிறோம், திருப்பி ஒரு பிரைட்டான கலர் மினுமின்னு போடுறோம். இது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது, எல்லாமே சட்டிலாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப சட்டிலான கலர்ஸ். பேசும்போது இந்த அளவுக்கு கூட வாய்ஸ் வராது வைல்ட் லைஃப்பில். ரொம்ப அமுங்கி பக்கத்தில் இருக்கவங்கிட்ட இப்படி தான் இருக்கும் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சட்டிலாக இயற்கையோட ஒன்றி இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அனிமல்ஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம். இப்போ லைன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 2 அடி தூரத்தில் என்னை கிராஸ் பண்ணியிருக்கு, என்னை பார்த்துட்டும் போயிருக்கு. அந்த நேரத்தில் நம்ம வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஓவராக எக்ஸைட் ஆனோம்னா, ஒரு ரியாக்ட் பண்ணோம்னா அதிகபட்சமான பாசிபிலிட்டி இருக்குது அதுவும் திரும்பி ரியாக்ட் பண்ணணும். அதை நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணுன்னா அதோட ஜோனுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். அதேமாதிரி அனிமல்ஸ் வில் நாட் லைக் ஐ கான்டாக்ட். ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது வந்து அதுங்க வந்து நம்மளை பார்த்து நம்மளை ஒரு த்ரெட்டாக அது வந்து கண்ணை ரொம்ப நேரம் பார்த்துச்சு. ஒரு 5-10 செகண்ட் பார்த்துட்டோன்னா அது வந்து நம்மளை வந்து ஒரு த்ரெட்டாக கன்சிடர் பண்ணோம். த்ரெட்டாக கன்சிடர் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அனிமல் பயந்து ஓடும். இன்னொன்று, அதுக்கும் மேலே த்ரெட்டாக கன்சிடர் பண்ணுச்சுன்னா உங்களை அட்டாக் பண்ண வரும். இந்த மாதிரி சில புரிதல் இல்லாமல் இல்லை அரைகுறை புரிதலோடு நம்ம வந்து அனிமலை அணுகும்போது தான் இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் அதிகமாக உருவாகுது. நம்ம சில வைரல் வீடியோலலாம் பார்த்துருப்போம், நிறைய அனிமல்ஸ் வந்து ஒரு வண்டி அட்டாக் பண்ணுறது. அதெல்லாம் நியூஸில் என்ன வரும்னா, புலி தாக்கியது, காண்டாமிருகம் வண்டியை துரத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. நம்ம தான் அதை வந்து 100% நம்ம தான் அது தூண்டுதலாக இருந்திருக்கிறது நம்மளாக தான் இருந்திருப்போம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது 3 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃப்ளைட் டிஸ்டன்ஸ், ஃப்ரைட் டிஸ்டன்ஸ், ஃபைட் டிஸ்டன்ஸ். ஒரு பர்டிகுலர் தூரத்தில் இருக்கோம்னாக்கா
நம்மளும் உஷாராகிறோம், அவங்களும் உஷாராகிறோம். அது வந்து Correct. ஃப்ளைட் டிஸ்டன்ஸு. ஃப்ளைட்டுன்றது நீங்க சிங்கத்த சொன்னீங்க இல்லையா? கிட்ட பக்கத்து போறீங்க கிட்டக்க அப்படின்ட்டு இன்னொன்னு. 3வது ஃபைட் இனிமே அட்டாக் தான் அப்படின்னு. அவ்வளோதான். இது உங்க இதுல எப்படி வகைப்படுத்துறீங்க? எங்களுதுல ஜென்ரலாக அனிமல்ஸில் வந்து யூஸ்வலாக என்னென்னா சேஃப்டி சர்க்கிள்னு சொல்லுவோம். சேஃப்டி சர்க்கிள்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு அனிமலுக்கும் சேஃப்டி சர்க்கிள் மாறும். லயன் அப்படின்றதோட சேஃப்டி சர்க்கிள் வந்து ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் நம்ம வண்டி ஹார்ன் ஃபுட் இருக்கும்போது வேறு சர்க்கிள், வண்டியில் இருக்கும்போது வேறு சர்க்கிள். நம்ம ஒரு ஓப்பன் வண்டியில் தான் இருப்போம். பட் நம்மளை வந்து அது ஹோல்சமாக ஒரு ஆப்ஜெக்டாக தான் அது குழந்தையிலேருந்தே பார்த்துக்கிட்டு வருது நம்மளை வண்டியை. அதனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஒரு ஈட்டியை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லை ஒரு கொம்பை கையில் வச்சுட்டு பக்கத்தில் நின்னீங்கன்னா அதோட சேஃப்டி சர்க்கிள் ஒரு 100 மீட்டராக இருக்கும். இதே வந்து நம்ம வண்டிக்குள்ளே இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 அடி தூரம் கூட ஒரு சேஃப்டி சர்க்கிள் சகஜம். அது வந்து பழகிடுச்சு. அதோட அம்மா அதை அப்படி தான் வளர்த்துச்சு. ஸோ ஜென்ரேஷனாக வரும்போது தே ஆர் யூஸ் டு இட். அப்போ அந்த சேஃப்டி சர்க்கிள் ஒரு பாம்போட சேஃப்டி சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா 10 அடி. ஒரு வீட்லேயே ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பாம்பு உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களை வந்து அட்டாக் பண்ணவே பண்ணாது. அது வந்து தப்பிச்சு ஓட தான் பார்க்கும். ஒரு கார்டனில் பார்க்குறோன்னா நம்ம தான் ஓடி போய் பூத்தொட்டியை தூட்டிட்டு அடியில் இருக்கான்னு பார்த்து கல்லெடுத்து அடிக்கிறமே ஒழிய அது வந்து அதோட சேஃப்டியை தான் மொத்தமாகவே பார்க்கும். வேறு எப்பயுமே பாசிபிலிட்டியே இல்லை, வேறு வழியே இல்லைன்னும் போது தான் அது நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அது விஷம் இருக்கிற பாம்பாக இருந்தாலும் சரி, விஷம் இல்லாத பாம்பாக இருந்தாலும் சரி, அந்த சேஃப்டி சர்க்கிள்குள்ளே போய் நம்ம அதை ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வழியே இல்லைன்னு அதை கார்னர் பண்ணும்போது தான் தி அட்டாக் இஸ் பேக். நம்ம பார்க்குற முக்கால்வாசி இந்த அனிமல் அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி சர்க்கிளுக்குள்ளேயும் போய் அதையும் டிஸ்டர்ப் பண்ணி அப்புறமா அதோட ரியாக்ஷன் எல்லாமே காரணம் நம்ம தான். அதை தூண்டுறது எல்லாமே 200% நம்ம தான் சார். நீங்கள் போகிறீங்களா ஃபோட்டோகிராஃப்ஸ்? நீங்கள் மட்டும் தனியாக போவீங்களா இல்லை அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு டீம் அந்த மாதிரி? யூஸ்வலாக நான் போவேன். என்கிட்ட ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க வருவாங்க. அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக என் கூட வந்துட்டு இப்போ போட்ஸ்வானா போவோம், இல்லை மசாய் மாரா போவோம், அம்போசிலி இந்த மாதிரி இடத்துக்குலாம் அந்த மாதிரி யூனிக்கான இடத்துல வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வி கோ தேர். ஒரு கேம்பில் ஸ்டே பண்ணிவிட்டு சஃபாரி போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம செஷன்ஸில் சொல்லியும் கொடுப்போம் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது. நீங்கள் நிறைய காடுகள் போயிருப்பீங்க இப்போ இந்தியாவில், ஆஃப்ரிக்காவில் சேர்த்து. ரொம்ப டெட்லியஸ்ட் ஃபாரஸ்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? ஃபாரஸ்ட்னு சொன்னாவே பியூட்டிஃபுல் தான் என் மைண்டுக்கு வருது. டெட்லியஸ்ட்டு இப்போ டிராஃபிக் தாண்டி வந்த இதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ ஜெமினி கிராஸ் பண்ணி இந்த சிக்னல் தாண்டி வரும்போது தான் ரொம்ப பயமாக இருந்தது ஒழிய ஃபாரஸ்ட்னும் போதே டெட்லின்னு சொல்ல முடியாது சார். பட் எக்ஸைட்டிங்கான ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பயம் வராதா ஒரு சில ஃபாரஸ்ட் அது மாதிரி கேட்குறேன்? இல்லை சார், சில இடத்துல வந்து நைட் சஃபாரிஸ் போவோம். நைட் சஃபாரிஸில் போகும்போது நம்ம இந்தியாவிலேயே ஒரு சில இடத்துல பாந்தவகர்லாம் இருக்குது. அந்த நைட் சஃபாரி போகும்போது ஒரு சின்ன ஒரு ஏன்னா நம்மளுக்கு அதில் அதிகபட்சமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பயம் வரும். ரொம்ப பக்கத்துலேயே அனிமல் வந்து அந்த அனிமலை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். அனிமல் தேடி வந்து உங்களை என்றைக்குமே பண்ண போகிறதில்ல, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோன்ற ஒரு பயம் வந்து நைட் சஃபாரி பாந்தவகரில் போகும்போது ஒரு சின்ன ஒரு அச்சம்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. மற்றபடி பயம்னு எலிஃபேண்டெல்லாம் வந்து 5 அடி தூரத்தில் பார்த்துருக்கோம், பக்கத்துலேயே ஃபோட்டோ எடுத்திருக்கோம். லயன்ஸு, டைகர்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் பார்த்துருக்கோம். எப்பயுமே அந்த பயம்னு ஒன்று ஆரம்பத்த காலகட்டத்திலேருந்தே எதுவும் இல்லை. எந்த அனிமல் வந்து ரொம்ப நல்லா போஸ் கொடுக்கும்? அது போஸ்னாக்கா பொறுமையாக நீங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி எதை டக்குன்னு முடிஞ்சிடும்? தி பெஸ்ட் அனிமல் டு ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோஜெனிக்கலி பார்த்து நல்லா அழகாக பார்த்துக்கிட்டு எடுக்கணும்னா எலிஃபெண்ட் தான் சார். எலிஃபெண்ட் இஸ் பொறுமையாக இருக்கும் ஃபேவரேட் மேமல் டு. ஏன்னா அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அது வந்து டப்புன்னு ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது. ரெண்டாவது அதோட பாடி ஷேப்பே ஒரு எலகண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு ஷேப் அண்ட் ஃபேஸ் கட் இருக்கிற ஒரு அனிமல். அண்ட் மோஸ்ட்லி வந்து எலிஃபெண்ட் வந்து அந்த ஸ்கேப்போட அது இருக்கிற என்விரான்மெண்ட்டோடு சேர்ந்து எடுக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து அப்ரிஷியபிளாக இருக்கும், அழகாக இருக்கும். டக்குன்னு வந்துடுறதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் இருக்கிறது வந்து லெப்பர்ட்ஸ் சார். லெப்பர்ட்ஸ் ஆர் யூஸ்வலி வெரி வெரி ஷை கேட்ஸ். பிக் கேட்ஸ்லேயே ரொம்ப ஷையான பிக் கேட் வந்து லெப்பர்ட்ஸ். அண்ட் டைகர்ஸும் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு நிறைய நேரம் டைம் கிடைக்காது, டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடும். ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸே அதுதான். ஆஃப்ரிக்காவில் வந்து நிறைய உங்களுக்கு டைம் கிடைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பொறுமையாக ஃபோட்டோ எடுக்கிறது. ஒரு லைன் இருக்குன்னா நிறைய நேரம் அதோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஒரு போஸ்ட்காக வெயிட் பண்ணலாம். பட் இந்தியாவில் சஃபாரி போகும்போது அப்படி கிடையாது. டைகர் பார்த்துட்டோன்னா ரோட கிராஸ் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான், அதிகபட்சம் 30 செகண்ட் ஃபினிஷ்டு, கேம் ஓவர். அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்காதது எல்லாமே. நீங்கள் முக்கால்வாசி சஃபாரி தான் எடுப்பீங்களா? அங்கேயே வெயிட் பண்ணி ட்ரைபாட் ஸ்டாண்ட் போட்டு அந்த மாதிரி வெயிட்? டிபெண்ட்ஸ் சார். இப்போ டைகர் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணியெல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து சஃபாரியில் போய் தான் எடுக்கணும். இப்போ பேர்டிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வால்பாறையிலலாம் பேர்டிங் பண்ணும்போதோ இல்லாட்டா லைன் டெயில் மெக்காக்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சில
ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ்லாம் எடுக்கும்போது நாங்கள் போய் ட்ரைபாட் போட்டுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து சில ஃபாரஸ்ட்டில் வந்து வி யூஸ் டு டேக். சஃபாரியில் போகும்போதே இப்போ ஆஃப்ரிக்காலலாம் சில இடத்துலலாம் வி யூஸ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம் இந்த வெஹிக்கிள் ஒன்லி. இப்போ போட்ஸ்வானாலாம் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டில் போவோம். போட்டில் போய் ஒரு இடத்துல ஸ்டேஷன் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல தோராயமாக சாயங்காலம் ஆச்சுன்னா யானை கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணி, இப்போ போன தடவை கூட போயிருக்கும்போது வெயிட் பண்ணி ஒரு அந்த இடத்துல உங்களுக்கு கவர் பண்ணிக்கணும், சருகெல்லாம் போட்டு ஒரு மாதிரி மற்ற சில இடத்துல கேமோஃப்ளாஜ் பண்ணிப்போம். ரொம்ப அதிகபட்சமான இது தேவைப்படாது, ஏன்னா அவ்வளோ ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் கிடையாது. சில இடத்துல வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுறவங்க வந்து சில இடத்துல அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டே பண்ணி எடுப்பாங்க. ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க வந்து நார்மலாக சஃபாரியில் போகும்போதே ஓகே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது ஃபுட் ஏதாவது இருக்காது, காட்டுக்குள்ளே போகிறீங்க, ஸோ இயற்கை உபாதைகள்லாம் கொஞ்சம் கட் பண்ண விட்டுக்கனாக்கா அது ஸ்மெல். யூஸ்வலி வி ட்ராவல் லைட். ஏதாவது யூஸ்வலி வி ட்ராவல் லைட். மோஸ்ட்லி ஃபுட்டு ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எதுவுமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டோம். நைட்டு கேம்புக்கு வரும்போது மட்டும் போவோம். மோஸ்ட்லி வில் கோ வித் ஃப்ரூட்ஸ், பேக்டு ஃப்ரூட்ஸ், இல்லாட்டா ஏதாவது ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன துணுக்கு கூட வெளியில் போகாமல் எல்லாத்தையுமே உள்ளே பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்தியன் ஃபாரஸ்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா மத்தியானத்தோடு முடிச்சுட்டு கேம்புக்கு வந்துடுவோம் மத்தியானத்துக்கு. அப்படின்ற பட்சத்தில் தண்ணி மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். சரி, சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் மார்னிங் போய்ட்டு மத்தியானம் போய்ட்டு அதேமாதிரி சாயங்காலம் வர்ற வரைக்கும் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம். ஆஃப்ரிக்காவில் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகும்போது சில சட்டிலான ஃபுட்ஸ், ஆப்பிள் ஜூஸஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு அவிச்ச முட்டை எடுத்துகிட்டு போவோம். சாப்பிட்டுட்டு அவிச்சு அந்த ஓடு கூட வெளியில் விடாமல் அவங்க பார்த்துப்பாங்க. ட்ரைப்ஸே இருப்பாங்க கூட, அவங்களே எடுத்து வச்சுட்டு அவங்க ஸ்டோரி சொல்லிக்காங்களா எப்படி இந்த வனவிலங்குகளை ஒட்டி வாழ்கிறாங்க அப்படின்ட்டு? அதுதான். ஐயோ, ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஸ்டோரிலாம் இருக்குது சார். எனக்கு ஓட்டுற டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபு தான். இப்போ அவனோட போன ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்களோட இதுவே என்னென்னா, பொண்ணு எடுக்கணுன்னா போய் வந்து ஒரு சிங்கத்தை, ஆண் சிங்கத்தை வேட்டையாடிட்டு வந்தால் ஊரில் எந்த பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குவாங்க அப்படின்னு அவங்க கிராமத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஹண்டர்ஸாக தான் பேசிக்கலி அவங்க இருந்திருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து மான் இதெல்லாத்தையும் வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க, பன்னி இதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ருப்பாங்க. ஒருத்தனோட வீரத்தை காட்டணும் அப்படின்னா வந்து அவன் வந்து ஒரு சிங்கத்தையோ இல்லை சிறுத்தையோ ஏதோ ஒன்று வேட்டையாடிட்டு வந்து அவனோட வீரத்தை எக்ஸிபிட் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது வந்து போன ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்தது. இந்த கன்சர்வேஷன்லாம் வந்து ஓரளவு புரிதல் வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து அவங்களோட வாழ்வாதாரமே டூரிஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு நாட்டோட வாழ்வாதாரமே, நிறைய நாட்டோட வாழ்வாதாரமே டூரிசத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த வைல்ட் லைஃப் டூரிசம்ன்றது ரொம்ப பெரிய பங்களிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் லைக் கென்யாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேஜரான இன்கம்மே வந்து டூரிசத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அப்படின்றப்ப இந்த ட்ரைப்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலையே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து லயனை காப்பாற்றுறது தான் உனக்கு வீரம். ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி லயனை கொண்டுகிட்டு இருந்தவன் இன்றைக்கி வந்து லயனை காப்பாற்றிட்டு இருக்கான். ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி லயனை கொண்டாதான் வீரம், இன்றைக்கி அவன் ஒரு லயனை காப்பாற்றினா தான் வீரன். அவங்க வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லயன் வந்து பார்த்துட்டு கண்ணில் பார்த்தே சொல்லிடுவாங்க, சார் தட் லயன் இஸ் நாட் லுக்கிங் குட், ஹீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள், வில் நாட் கோ தேர் அப்படின்னு. வந்து ஒரு லைனோ ஒரு எலிஃபெண்ட்டோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அவங்ககிட்ட பக்கத்துலேயே அவங்க போக மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட. அந்தளவுக்கு அவங்க நேச்சர் மேலே அவ்வளோ கன்சர்ன்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு டைகர்ஸையும் பார்த்தா அடையாளம் தெரியல இது. ஆமாம், எல்லா லைனுக்கும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்காலலாம் வந்து ப்ரைடு இருக்கும், ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. லைன் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு ப்ரைட், டோப்பி ப்ரைட், பேக்ராக் ப்ரைட், ரெக்ரா ப்ரைட், அந்த மாதிரி ப்ரைட்ஸ் நிறைய இருக்கும். ப்ரைட்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் அந்தந்த ஜோனில் அது வாழ்ந்துட்டு அவனுக்கு க்ளீனாக தெரியும் எந்த லைன் இப்போதைக்கு எந்த மேல் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு. ரொம்ப அதிகபட்சமாக இப்போ நிறைய சீரியஸாக இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல ஸ்கார்ஃபேஸ்னு ஒரு லைன் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இட்ஸ் அ லெஜெண்டரி லைன். 2017-18 இறந்துருச்சு. அதெல்லாம் ஒரு லெஜெண்டரி லைன். அதுவே வந்து எவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கு, எப்படி அதோட ராஜ்யத்தை நடத்தியிருக்கு அப்படின்றத வச்சு அவங்க அதுக்கு பேர் கொடுத்து இருக்கும். இந்த தடவை போகும்போது லுலுக்காவும் அதோட குழந்தையும் பார்த்தோம். லுலுக்கான்றதே ஒரு லெப்பர்டு ஆக்சுவலாக. அந்த லெப்பர்டு வந்து ஒரு செலிப்ரிட்டி லெப்பர்டு மாதிரி. அங்கே அந்த லெப்பர்டை பார்த்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க பேர் வச்சு அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இதுக்கான மெடிசின்ஸ்லாம் அவங்க கையில் இருக்குல்ல, மூலிகை மருத்துவம், இந்த அனிமல்ஸ் கடிச்சிருந்தாக்கா. ஆமாம், சொல்கிறேன். அவங்க இன்னும் வந்து ரொம்ப நல்ல பழமை சார்ந்து இயற்கை சார்ந்து இருக்காங்க சார். இன்னும் அவங்கக்கிட்டலாம் இங்கிலீஷ் மெடிசன்லாம் நல்ல வேலைக்கு இன்னும் போகல. நான் ஒரு தடவை போயிருக்கும்போது எனக்கு தொண்டை கரகரன்னு இருந்துச்சு. காலையிலேருந்து சாயங்காலம் நேராக போயிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நிறுத்திட்டு ஒரு பட்டை 2 சுரண்டிட்டு சுடுதண்ணியில் போயிட்டு கலக்கிட்டு குடித்தான். எனக்கு குடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. எதுவும் கடையில் கூட போயிட்டு அதை நாட்டு மருந்து கடைக்கு கூட அவன் போல, காட்டுக்குள்ளேருந்து போயிட்டு பிச்சுட்டு வந்து சுடுதண்ணியில் கலந்துட்டு அப்படியே கொடுத்துட்டான். அவங்க ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் சார்? அவங்க மெயின்லி வந்து மீட்டு தான் சார் அவங்களோட பிரதான உணவு. நம்மளது மாதிரி வேரீடு குசைன்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளிஃபைடு குசைன் அவங்களது. வந்து என்னென்னா